Hello my dear friends and family, welcome back to my channel தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான மல்லி இலை வச்சு ஒரு சட்னி தான் செய்ய போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாப்பாட்டு கூட சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு நைட்டு இட்லிக்கு தான் வச்சிருந்தேன், சூப்பரா இருந்துச்சு. பாப்பா என்னென்ன தேவைன்னு சொல்லி 2 பல்லாரி சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன், 5 வத்தல், ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தழை, 2 தக்காளி, 5 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன். இதுவே தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சீரகம், கடுகு உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பில் கடாயி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா கொஞ்சம் மெரூன் கலரில் ஆனதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், குழம்பு கடலைப்பருப்பு. அது கொஞ்சம் பொரியவும் பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் புளி, வத்தல். இந்த வத்தல் எங்கள் வீட்டில் நாங்களே காய வச்ச வத்தல், மிளகா பழுத்து இருக்கும் இல்லையா, அதை காய வச்ச வத்தல். நல்லாவே உரப்பு கம்மியாக தான் இருக்கும், பட் நல்லா இருக்கும் டேஸ்டியாக. ஆனால் வெட்டி வச்சிருக்கிற பல்லாரி, தக்காளி, உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் வதங்கும் வேகமாக. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற மல்லித்தலையை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஆயிரும். ஒரு கை கொஞ்சோண்டு ஒரு கை மட்டும் தேங்காவை அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ வதக்கி வச்சிருக்கிற திங்ஸை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மொத்தமாகவேவும். எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். இதை நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching me. Bye.